ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் உங்கள் எல்லா ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கும் ஒரு சொல்யூஷனாக நான் இங்கே கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் கொண்டு வந்திருக்கேங்க. நிறைய பேர் ரீசெண்ட் டேஸில் எனக்கு கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருக்கீங்க, பேபி ஸ்கின் ஒயிட்டனிங் ஏதாவது சொல்லுங்கள், என் பேபி ரொம்ப டார்க்காக இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. நிறைய பேர் என்னோடய லிப்ஸ் ரொம்ப பிளாக்காக இருக்குது சிஸ்டர், என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டீங்க. அதே மாதிரி இச்சிங் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுலேருந்து எல்லாமே நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் அவங்க கமெண்ட்க்கு ரிப்ளேவும் பண்ணியிருக்கேன். பட் நான் கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணுற சில ப்ராடக்ட்ஸை வீடியோவாக ஷேர் பண்ணலான்னு சொல்லி தாங்க இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சித்தாஸ் நேச்சுரல்ஸ் அப்படின்னு ஒரு பேஜ்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக இவங்க ரொம்ப குவாலிட்டியாக ஆர்கானிக்காக மேக் பண்ணுறாங்க இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. நான் இவங்கக்கிட்ட கண்டினியூஸாக 8 months வாங்கி யூஸ் பண்ணிட்டு தாங்க இருக்கேன். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இவங்கக்கிட்ட ஸ்கின் ஒயிட்டனிங் சோப்ஸ் நிறைய இருக்குங்க. நம்ம ஸ்கின் கன்சர்னுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க. இப்போ நம்மளுக்கு நார்மல், ஆயிலி, ட்ரை ஸ்கின் இல்லை காம்பினேஷன் ஸ்கின் எதுவாக இருந்தாலுமே அவங்கக்கிட்ட சொன்னால் அவங்க நமக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க 100% ஆர்கானிக்காக மேக் பண்ணி தராங்க. இவங்க கிட்ட பேரபன் ஃப்ரீ, சல்பேட்டு, அது மட்டும் இல்லாமல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் ஆட் பண்ணாமல், கலர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல், இவங்க சோப் மேக் பண்ணும்போது எந்த கலரில் இருக்கோ அதே கலர் தான் ஃபைனல் வரைக்கும் வரும். பாருங்கள், ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். சோப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு சோப் நீங்கள் யூஸ் பண்ணாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களுடைய ரிசல்ட்டு. இவங்க ஸ்கின் ஒயிட்டனிங்லேயே நிறைய சோப் யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கோஜிக் ஆசிட், குளுட்டோதயான், மஞ்சிஸ்தா, அப்புறம் பொட்டேட்டோ அண்ட் ரைஸ் வாட்டர் இன்ஃப்யூஸ் பண்ணி சோப் மேக் பண்ணுறாங்க. அதே மாதிரி கடுக்காய் சோப் யூஸ் பண்ணுறாங்க. இவங்கக்கிட்ட மோஸ்ட் செல்லிங் ப்ராடக்டே கடுக்காய் சோப் தான். நிறைய பேர் டார்க் ஸ்பாட்ஸ்க்கும் டார்க் சர்க்கிள் ரிமூவ் ஆகிறதுக்கும் கடுக்காய் சோப் அதிகமாக வாங்குறாங்க. அதே மாதிரி ஆயில் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க சார்கோல் சோப்பும், ஆன்டி ஏஜிங் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க ரெட் வைன் ஜெல், ரெட் வைன் சோப், ரெட் வைன் சீரம் எல்லாமே சேல் பண்ணுறாங்க. ஸ்கின் ஒயிட்டனிங்காக சீரம்ஸும் இவங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க. குளுட்டோதயான், ஆல்பா ஆர்பிட்டின், நயாசைனமைடு போர்ஸை டைட்டன் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த மாதிரி சீரம்ஸும் உங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேபி ஸ்கின் ஒயிட்டனிங்க்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஆல்மண்ட் மில்க்கு, ஆல்மண்ட் ஆயில் எல்லாம் இன்ஃப்யூஸ் பண்ணி பேபி ஸ்கின் ஒயிட்டனிங்காகவே ரொம்ப குவாலிட்டியாக ஆர்கானிக்காக சோப் மேக் பண்ணி தந்துட்டுருக்காங்கங்க. இவங்க வெப்பாலையை இவங்களே பறித்து அதை 40 days இன்ஃப்யூஸ் பண்ணி ஆயிலில், ஸோ அதுக்கப்புறம் தான் சேல் பண்ணுறாங்க. இவங்க இச்சிங்க்குன்னே சொல்லி 3 ப்ராடக்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. வெப்பாலையில் பாம், வெப்பாலையில் தைலம், வெப்பாலையில் சோப் கொண்டு வந்திருக்காங்க. இந்த வெப்பாலை பாமை கண்டிப்பாக சொல்லியே ஆகணுங்க. நிறைய பேர் தைலம், அதுக்கப்புறம் சோப் எல்லாமே கண்டினியூஸாக யூஸ் பண்ண மாட்டோம், விட்டுருவோம். ஆனால் இந்த வெப்பாலை பாம் மட்டும் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ளை பண்ணுறதே தெரியாதுங்க. நம்ம லிப் பாம் எப்படி அப்ளை பண்ணுறோம் அந்த மாதிரி சும்மா லைட்டாக எடுத்து அப்ளை பண்ணால் போதும். இதை நீங்கள் கன்சிடென்ட்டாக 1 month யூஸ் பண்ணால் போதுங்க. நீங்கள் இருக்கிற இடம் சொரியாசிஸோ இல்லை படர்தாமரையோ இல்லை ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்குது, ரொம்ப அலர்ஜியாக இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 1 weekலேயே ஒரு சூப்பரான ரிசல்ட் தெரியுங்க. ஆக்சுவலாக எனக்கு காலில் பார்த்தீங்கன்னா லைட்டாக என்னமோ ஒரு மாதிரி ரொம்ப ட்ரையாகி கொஞ்சம் இச்சிங் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. ஸோ நான் அதனால தான் இவங்க பேஜில் போய் இதை பார்த்து வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக வாங்கி 1 month யூஸ் பண்ணங்க. இப்போ அந்த ப்ராப்ளமே கிடையாது. இந்த ப்ராப்ளமை மட்டும் இந்த சொரியாசிஸ் பாம் சரி பண்ணுறது இல்லைங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெண்புள்ளி மாதிரி வருது இல்லையா ஸ்கின்னில் ஒயிட்டாக, அதை நான் குணமே படுத்த முடியாதுன்னு சொல்கிறாங்க. பட் இதை ஒரு 3 to 6 months யூஸ் பண்ணும்போது அந்த வெண்புள்ளிகள் கூட மறைஞ்சிரும். அந்த அளவு வெப்பாலைக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு யாருக்காவது இருந்தால் கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ண சொல்லுங்கள். ஏன்னா ட்ரை பண்ணுறதுனால நமக்கு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ஏன்னா அது ரொம்ப நிறைய பேர் அதை வெளியே கூட காமிக்க ரொம்ப பயப்படுவாங்க. சொரியாசிஸ் ஆகட்டும், அந்த மாதிரி வெண்புள்ளிகள் ஆகட்டும், படர்தாமரை ஆகட்டும். ஸோ இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய பேர் இது ப்ரொமோஷனுக்கு அப்படி இப்படின்னு கேட்காதீங்க. நான் இது ப்ரொமோஷன்லாம் கிடையாதுங்க. இது நான் வாங்கி யூஸ் பண்ணி எனக்கு ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கொடுத்ததால் மட்டும்தான் இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். முக்கியமாக இவங்களுடைய வெப்பாலை இச்சிங் க்ரீமில் பார்த்திங்கன்னா எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கலரும் ஆட் பண்ணலைங்க. அவங்க மேக் பண்ண என்ன கலர் வருதோ அதே கலரில் தான் இந்த க்ரீமும் இருக்குது. ஸோ சல்பேட்டு, பேரபன் எல்லாமே ஃப்ரீ தான். ஒரு ஆர்கானிக்கான ஹெர்பல் க்ரீம் தான் இது. ஸோ பயப்படாமல் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் எனக்கு 6 years பேபி தான் இருக்குது, பட் அவங்களுக்கு கொஞ்சம் இச்சிங் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஏன்னா ஸ்கூலில் குழந்தைங்க ஒட்டி இருக்கிறதுனால சம் இச்சிங்
வாஷிங் ப்ராப்ளம்ஸ் பக்கத்தில் இருக்க குழந்தைங்க இருக்கிறதுனால வந்துடுதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணலாங்க, எந்த பயமும் கிடையாது. ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல ப்ராடக்ட்டு. மெயினாக இவங்களுடைய இந்த ப்ராடக்ட்காகவே நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கிறேன்னு கூட நீங்கள் வச்சுருக்கலாம். ஸோ அந்த அளவு ரொம்ப நல்ல ப்ராடக்ட்டுங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ் ரிமூவல் ஜெல் வச்சுருக்காங்க உங்ககிட்ட. எனக்கு வந்து ஃபேஸில் வந்து நிறைய வாட்ஸ் இருக்குங்க. வாட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. வாட்ஸ்லேயே நிறைய விதம் இருக்குது. இப்போ மருகுன்னு சொல்லுவோம், அதை விட சின்னதாக ஒன்று கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும் பார்த்தீங்களா, கடுகை விட ரொம்ப சின்னதாக அந்த மாதிரி இருக்குங்க. ஸோ இவங்கக்கிட்ட ஒரு 1 வீக் தான் வந்து அந்த ஜெல் வாங்கி நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். உண்மையாலுமே ஒரு சூப்பர் ரிசல்ட்டு. மரு வந்து அப்படியே காணாமல் போயிடுதுங்க. உதிருதா இல்லை அது வந்து காஞ்சிருச்சானே எனக்கு தெரியல. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவங்க வந்து எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கலர்ஸும் சேர்த்தாம நம்ம அம்மன் பச்சரிசி இலைய வச்சு இந்த ஜெல் மேக் பண்ணியிருக்காங்க. பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஓப்பன் பண்ண உடனே நம்ம அம்மன் பச்சரிசி இலையை ஸ்மெல் பண்ணால் எந்த வாசம் அடிக்கும் அதே மாதிரி தாங்க, அவ்வளோ நல்ல வாசம். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க அம்மன் பச்சரிசி இலையில் இருக்கிற பாலை வந்து நம்ம எடுத்து வச்சோன்னா மறு வந்து உதிர்ந்துடும். ஆனால் அதை நம்ம கன்சிடென்ட்டாக 1 வீக் பண்ணணும். நம்ம வந்து அந்த செடியெல்லாம் வெளியே தான் இருக்கும். ஸோ டெய்லியுமே வந்து பறித்து பிச்சுட்டே இருக்க முடியாது. ஏன்னா பிச்சை உடனே தான் அதில் ஒயிட் கலரில் பால் வரும், அதை வைக்கணும். ஸோ இதை வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் இவங்க வந்து ஒரிஜினலாக மேக் பண்ணியிருக்க இந்த ஜெல் வாங்கி யூஸ் பண்ணேன். ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட்டு. நிறைய பேர் வந்து மறு உதறதுக்கு என்ன பண்ணுறதுன்ட்டு நிறைய பேர் கமெண்ட்லேயும் கேட்டிருந்தீங்க. அது போக நான் லாங் வீடியோலேயும் ஒன்று ஷேர் பண்ணியிருக்கேன், மறு எப்படி உதிர்க்கலாம் வீட்டில் இருந்தே அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதெல்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். பட் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணால் போதுங்க, ஒரு 1 வீக்லேயே உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் தெரியும். மறு இருக்கிற இடமே தெரியாது. இந்த ஜெல்லில் வந்து இவங்க எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கலர்ஸு ஃப்ளேவர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணலைங்க. நம்ம அந்த அம்மன் பச்சரிசி இலையை ஸ்மெல் பண்ணால் எந்த ஸ்மெல் வருமோ அந்த ஸ்மெல் மட்டும்தான் வருது. ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபைனலாக இவங்களுடைய ஆல்கனல் ரூட் லிப் பாம் தான். இந்த லிப் பாமை சொல்லி ஆகணும். நீங்கள் பார்த்தாவே தெரியும் எவ்வளோ ஜூஸியாக இருக்குதுன்னு சொல்லி. லிப்ஸில் போட்ட உடனே அவ்வளோ ஒரு டெக்ஸ்சர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் லிப்ஸு வந்து ரொம்ப ஸ்மோக்கர் லிப்ஸு, டாக்ஸ் லிப்ஸு, லிப்ஸ் வந்து ரொம்ப பிக்மெண்டேஷனாக இருக்குது, ரொம்ப இயர்ஸாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த லிப் பாமை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஆல்கனட் ரூட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேம்பாலம் பட்டை இருக்குது இல்லையா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிக்மெண்டேஷனுக்குனே வந்து ஆட் பண்ணுற ஒரு இன்க்ரீடியண்ட்டு. அதை வச்சு இவங்க லிப் பாம் மேக் பண்ணியிருக்காங்க. இதோட ஃப்ராக்ரன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இந்த லிப் பாம். ஸோ வந்து உங்கள் லிப்ஸ் வந்து ரொம்ப பிக்மெண்டேஷனாக இருக்குது, ரொம்ப டீஹைட்ரேட்டாக இருக்குது, லிப்ஸ் வந்து ரொம்ப ட்ரையாக டார்க்காக இருக்குன்னா கண்டிப்பாக ஒன்ஸ் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட்டுங்க. பேபிஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். கிட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கூட யூஸ் பண்ணலாம். இவங்க வந்து பேபிஸ்க்குனே வந்து ஸ்கின் ஒயிட்டனிங் சோப்பு, லிப் பாம்ஸு, நலுங்கு மாவு நிறைய மேக் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் உங்களோட பேபியோட ஏஜ், அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்க கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க. ஃபைனலாக இவங்களுடைய நலுங்கு மாவுங்க, இவங்க வந்து 24 to 26 வகையான இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி இந்த நலுங்கு மாவு மேக் பண்ணுறாங்க. இவங்க கிட்ட டாப் செல்லிங்கில் இருக்கிற ஒரு ப்ராடக்ட்னால் இந்த நலுங்கு மாவு தான். இந்த நலுங்கு மாவு வந்து பார்த்திங்கன்னா பாய் பேபிக்கு கேர்ள் பேபிக்குன்னு தனித்தனியாக மேக் பண்ணுறாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா 1 kg வாங்கியிருக்கேன். நீங்கள் வந்து நம்ப மாட்டீங்கன்னு சொல்லி தான் நான் அப்படியே வாங்கின உடனே அந்த கவரையே வந்து வீடியோ எடுத்துட்டேன். கவரோடவே பாக்ஸில் கூட நான் சேஞ்ச் பண்ணல. ஆக்சுவலாக என்னுடைய பேபியோட ஸ்கின் டோன் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. என் 2 பேபிஸுமே நல்ல கலராக தான் இருப்பாங்க. சம்மரில் அதிகமாக விளையாடி குழந்தைங்க வந்து கொஞ்சம் ஸ்கின் டோன் கம்மியான மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இவங்கக்கிட்ட எப்பயுமே வந்து நான் 100 கிராம் 200 கிராம் அப்படி தாங்க வாங்குவேன். ஸோ இந்த தடவை வந்து 1 kgக்கு மேலே வாங்கிக்கலாம். ஏன்னா வந்து நடுவில் தீந்துருச்சுன்னா நான் வந்து ஒரு 3 days 4 days கழித்து தான் வாங்குவேன். அதுக்குள்ளே நம்ம குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் 1 kgயாகவே அவங்கக்கிட்ட வாங்கிட்டேன். இந்த நலுங்கு மாவில் இவங்க பாதாம், குங்குமப்பூ, பச்சைப்பயிறு, கடலைப்பருப்புன்னு நிறைய இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி செஞ்சுருக்காங்க. இதை வந்து பேபிஸ்க்கு மட்டும் இல்லைங்க, கேர்ள்ஸ் நம்மளும் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணாலுமே ஸ்கின் அவ்வளோ நல்லா ஒயிட்டனிங் ஆகும். முக்கியமாக கல்யாணம் ஆகுது, இல்லை என்கேஜ்மெண்ட் ஆகுது, இல்லை ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டினியூஸாக 1 month யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் டோன் அப்படியே சேஞ்ச் ஆயிரும். உங்களுக்கு வந்து ஒரு ட்ரமாட்டிக் சேஞ்ச் தெரியும்னா கண்டிப்பாக இந்த நலுங்கு மாவு வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இவங்களுடைய ப்ராடக்ட் செல்லிங்லேயே மோஸ்ட் அதிகமான செல்லிங்கே இந்த நலுங்கு மாவு தான். முக்கியமாக பாய்ஸோட மம்மிஸ்லாம் வாங்குறாங்க. என்னுடைய பையன் வந்து ரொம்ப கொஞ்சம் டார்க்காக இருக்கா மேம் அப்படின்னு சொல்லி அவங்க அதுக்காகவே கஸ்தூரி மஞ்சளை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு பாய்ஸ்க்கும் மேக் பண்ணி தராங்க. உங்கள் வீட்டில் கேர்ள் பேபி, பாய் பேபி யாராக இருந்தாலும் வாங்கி யூஸ் பண்ணலாம். 6 monthsக்கு மேலேயே இந்த நலுங்கு மாவு யூஸ் பண்ணலாங்க.
பேபிஸ்க்கு எந்த வகையான இரிட்டேஷனும் இருக்காதுங்க, ரெட்னஸும் இருக்காது. ஸோ பயப்படாமல் வாங்கி யூஸ் பண்ணலாம். இவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸை நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஒன்ஸ் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் மட்டும் இல்லாமல் முக்கியமாக நம்ம சேனலில் நான் ரெசிபி வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் டிமார்ட்டில் கரண்ட்டில் இருக்க ஆஃபர், ஸ்மார்ட் பஜாரில் என்னென்ன ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம பேஜை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.